Hello viewers, welcome to my channel என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப சிம்பிளா செஞ்சலாம், ஈஸியான வர்க்கும் கூட, ஹெல்த்தியும் கூட. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ரெசிபி கிரீன் பீஸ் புலாவ் வித் எக் தொக்கு. ஸோ ஹரிபரி டேல ஈஸியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு தேவையான முட்டையை வந்து நான் குக்கரில் விட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறேன். ஒரு பக்கம் எக்கு வந்து அங்கே குக் ஆகிட்டுருக்கு குக்கரில். அடுத்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில், நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம். அதில் பே லீவ்ஸ் வந்து போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் அது கூட நம்ம மற்ற ஸ்பைசஸையும் ஆட் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் அன்னாச்சி பூ, அது கூட சின்ன பீஸாக 2 பட்டை, அது கூடவே 3 இல்லைன்னா 4 கிராம்பு எடுத்துக்க போகிறேன். ஒரு ஏலக்காய். ஸோ அவ்வளோதான். நம்ம ரொம்ப சிம்பிளான இந்த க்ரீன் பீஸ் புலாவ் வந்து ஹெல்த்தியானது கூட. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அந்த ஸ்டோன் இது ஃப்ளான் சொல்லுவாங்க இல்லைங்களா, கடல் பாசி, அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. மராட்டி மூக்கு இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம். அடுத்தது ரோஜா இதழ், அந்த ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ், அதுவுமே ரொம்ப நல்லது தான் ஹெல்த்துக்கு. ஸோ இந்த ஸ்பைசஸில் எல்லாம் இன்டைரக்டாகவோ டைரெக்டாகவோ நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதை தெரியாமையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சமையலில். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டாச்சு. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து வணக்கி விட்டுடலாம். இந்த புலாவுக்கு டொமேட்டோ சேர்த்தக்கூடாது. ஏன்னா நம்ம எப்பயுமே தக்காளி சேர்த்தும் போது அந்த கலர் மாறிடும். இந்த க்ரீன் பீஸோட அந்த க்ரீனிஷ் கலர் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் ஆனியன் க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வணங்கினதும் அது கூட ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். உப்பு சேர்த்துற மாதிரியே கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்திட்டோம்னா, இந்த க்ரீன் பீஸ் வந்து குக் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தினோம்னா அந்த கலரும் மாறாமல் இருக்கும். அந்த டேஸ்ட்டை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் இனி எப்போல்லாம் க்ரீன் பீஸ் சமைக்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து சமைச்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாறாமல் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் பீஸோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்க விட்டமின் கே, ஏ அண்ட் விட்டமின் சி. இது வந்து நிறைய ப்ரோட்டீன் அதிகமான ஒரு வெஜிடபிள் தான். ஸோ நீங்கள் அதிகமாக இதை சேர்த்திக்கோங்க. முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே அவசியம். ஸோ இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி தேவையான அளவு பாஸ்மதி ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டேன். ஸோ 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு நான் இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு போதுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சதுமே நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே 1/2 hour முன்னாடி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு வடித்து வச்சுக்கலாம். 1/2 hour ஊறினா போதும். ஸோ நல்லா இப்போ தண்ணி கொதித்து அந்த ஸ்பைசஸோட அரோமா, இந்த க்ரீன் பீஸோட அரோமா எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகும்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா அப்படியே கொதிக்கணும். அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வரணும். நம்ம போடுற ஸ்டேஜில் பிரிஞ்சு நிற்கும். ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்தில் அந்த அரிசியும் அந்த தண்ணியும் நல்லா மெர்ஜ் ஆகி கலந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் வந்து பிரிஞ்சு இருக்கும். கம்ப்ளீட்டாக யூனிஃபார்மாக அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நல்லா அது அப்படியே மெர்ஜ் ஆகி கொதிச்சு வரட்டும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து அது மெர்ஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு அதில் ஒரு 2 விசில், இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகுனா ஒரு விசில் விட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்து ஒரு வடைச்சட்டியில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். ஸோ முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் விடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பச்சை வாசமும் போகாது, நல்லாவும் இருக்காது. இப்போது கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடு நான் சர்க்கரையும் சேர்த்துறேன். இந்த முட்டை தொக்குக்கு சர்க்கரை சேர்த்து நீங்கள் வெங்காயத்தை வணக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ரௌனிஷாக மாறிடும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ
ஒரு 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற ஸ்டேஜில் இந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா அப்படியே மேஷ் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே தோல் தோலாக முழுசாக இருக்கும். தேவைப்பட்டால் சிம்மில் வச்சு கூட நீங்கள் இதை வணக்கி விட்டுக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சி சீக்கிரமாக அது ப்ரௌனிஷாக மாறிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் தான் இது வந்து வணக்கிறோம், அதனால் பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது சைட்லையெல்லாம் வந்து நல்லா பிடிச்சிடும், ஏன்னா இஞ்சி பூண்டோட நேச்சரே அப்படி தான். நம்ம போட்டதுமே அது அடியிலெல்லாம் தங்க ஆரம்பிக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி வேணால் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கணும். அடியிலெல்லாம் தங்காத மாதிரி அப்படியே பெரட்டி வணக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா ஆர்டினரி ரெட் சில்லி பவுடர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த கலர் கொடுக்குறதே இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் மஞ்சளும் கலங்கும் போது தான். இதில் பச்சை மிளகா சேர்த்துறது இல்லை, நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும் வச்சு செய்கிற டிஷ் தான். இதுவும் ரொம்ப ஈஸியான சிம்பிளான டேஸ்டான ரெசிபி தான். ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி கலந்து விடுவோம். இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசம் வந்து போயிடும். ப்ளஸ் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாமே போகிற ஸ்டேஜில் நமக்கு தெரியும். அந்த வாசம் வரும்போது அடுத்தது கொஞ்சமாக தண்ணியை வந்து நம்ம கலந்துக்கணும். இந்த மாதிரி அடியில் எல்லாம் ஒட்டாத மாதிரி நல்லா அப்படியே கலந்து அதை வந்து வணக்கி விடணும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து தோல் உரித்து வச்சுருக்க அந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு நான் சேர்த்திக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்படி முழுசாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை லைட்டாக கீரல் போட்டு கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கணும் அப்படின்னா இந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அப்படியே இந்த எக்கை வந்து குத்தி விட்டோம்னா அதுலேயே உப்பு காரம் அந்த தக்காளியோட சாரம் எல்லாமே வந்து இறங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா அப்படியே அடியிலேருந்து நம்ம கலந்து விடணும். கொஞ்சமாக அப்படியே அதில் அந்த முட்டையிலெல்லாம் ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓட்டையை. இந்த ஃபோர்க் வச்சு அப்படியே லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். உள்ளே அந்த மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அப்படியே போட்டு குத்தி எடுத்துக்கலாம். அப்போ அந்த உப்பு காரமெல்லாம் உள்ளே வந்து நல்லா இறங்கிடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி லைட்டாக அப்படியே கலந்து விடும்போது அடியில் தங்கி இருக்க அந்த மசாலா, இஞ்சி பூண்டு வணங்கின அந்த தக்காளியோட பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்தா ஒட்டுது இல்லைங்களா, அது எல்லாமே கலந்து நல்லா மெர்ஜாகி வரும். இதை அப்படியே கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ தண்ணி நல்லா கொதித்து அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி அந்த மசாலா ஒரு மாதிரி திரண்ட மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. முட்டை தொக்கு ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி பெரட்டின மாதிரி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், அப்படியே வந்து ஆஃப் பண்ணி ஒரு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸும் நல்லா அப்படியே குலையாமல் உதிரியாக ரெடியாக இருந்தது. அது அப்படியே அடியிலேருந்து எடுத்து கலராமல் சைட்லேருந்து அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுலாம். பாருங்கள், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா அப்படியே இறங்கி இருக்கு உள்ள. லைட்டாக அப்படியே உதிரியாக போட்டு பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம புலாவ் ரெடி. பட்டாணியெல்லாம் குலையாமல் அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகி இன்னும் வாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பரான அந்த புலாவ் ப்ளஸ்
தயிர் பச்சடி ப்ளஸ் அந்த முட்டை தொக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியும் கூட. டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு புலாவ். ஸோ ப்ரோட்டீன் ரிச்சான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.